நீவா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ரேஷ்மா. இது காஃபி வித் R3. இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில நம்ம கூட இணைந்திருக்கிறது யாரு அப்படின்னா, பல போராட்டங்களை சந்திச்சு போராட்ட களங்கள்லே தன்னை உருவாக்கி அரசியல் படுத்தி இன்னைக்கு அரசியல்ல ஒரு இளம் வயதிலே இந்த மக்களுக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை உருவாக்கி இன்னைக்கு ராணிப்பேட் மாவட்டத்துடைய காங்கிரஸ் செயலாளராக இருந்து கொண்டிருக்கக்கூடிய, அதுவும் சிறப்பா செயல்பட்டு இருக்கக்கூடிய திரு நரேஷ் அவர்கள் தான் நம்மோடு இன்னைக்கு இணைந்திருக்கார்கள். வணக்கம் அண்ணா. நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கேண்ணா. நான் எனக்கு ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்ற இந்த கேள்வியை உங்களுக்கு எப்படி இந்த ஒரு ஆர்வம், ஒரு அரசியல்ல வரணும், இந்த சமூகத்திற்காக ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எந்த வயதுல எப்படி எதனால ஏதாவது ஒரு இன்ஸ்பிரேஷனா ஏதாவது நடந்திருக்கும், யாராவது இருந்திருப்பாங்க, ஏதாவது நிகழ்வு இருந்திருக்கும், அந்த மாதிரி எப்படி நான் உங்களுக்கு முதல்ல ஒரு அரசியலுக்குள்ள வரணும் அப்படிங்கிற ஒரு தாட் வந்துச்சு? நான் என்னுடைய ஊர் அரக்கோணம். ஸோ எங்கள் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா சேக்ரட் ஹார்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அரக்கோணத்தில் இருக்குது. ஸோ அந்த ஸ்கூலில் ரோட்டரி இன்ட்ராக்ட் கிளப்னு ஒரு கிளப் இருக்குது. ஓகே. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கிளப்பில் ரோட்டரி கிளப்னுடைய இது தான். ரோட்டரி இன்ட்ராக்ட் கிளப்னா ஃபுல் அதை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதை ஆர்கனைஸ் பண்ணுவாங்க, மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அங்கே இருக்கக்கூடிய ஸ்கூல்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு எலெக்ஷன் வந்தது. அந்த எலெக்ஷனில் நான் பிரசிடெண்ட்டாக என்னை எலெக்ட் பண்ணாங்க. அதன் பிறகு அதில் ரோட்டரி கிளப்பில் அந்த மக்கள் அந்த சர்வீஸ் எப்படி பண்ணணும், ஸோ அது மாதிரி வரும் பொழுது ஒரு சூழலில் எனக்கு சின்ன வயசில் போலீஸ் ஆகணும் தான் எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா எங்கள் அப்பா போலீஸ். ஸோ ஒரு யூனிஃபார்ம்லாம் சின்ன வயசில் போட்டு பார்ப்பேன். அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த போலீஸ்னா எப்பவுமே ஒரு நல்லது பண்ணுவாங்க. ஸோ அந்த ஒரு இதில் தாட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் போலீஸ் ஆகணும்னு சொல்லிட்டு அப்போ இருக்கும் சூழ்நிலையில் என்ன பண்ணேன்னா, எங்கள் ஸ்கூல் நியர்பை ஒருத்தர் கழுத்தை அறுத்துட்டு படுத்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே படுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே சுற்றி பார்க்குறாங்க, யாரும் விஷயம் எடுக்க மாட்டாங்க. அவங்க எங்கள் ஸ்கூல்லேருந்து போலீஸ் ஸ்டேஷன் கிட்டத்தட்ட ஒரு 300 மீட்டர் 500 மீட்டர் இருக்கும். ஸோ ஷார்ட்டில் போயிடலாம். ஸோ அப்போ என்ன பண்ணேன், நான் பேக் அங்கே வச்சுட்டு ஓடியே போயிட்டு அங்கே எஸ்ஐ சார் ஒருத்தர் இருந்தார், அவரை கூப்பிட்டுட்டு நான் வந்துட்ட பிறகு அப்புறமா எஸ்ஐ சார் எல்லாரையும் திட்டிட்டு அப்புறமா அந்த ஜிஹெச் கூட்டிட்டு போயிட்டு வச்சுட்டு, தம்பி நீங்கள் வாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸ்டேஷனுக்கு வாங்கப்பா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் சொன்னேன், இல்லை சார் நான் டியூஷன் போனோம், நான் போகிறேன், நான் நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன். மறுநாள் காலையில் நான் ஸ்டேஷன் போகிறேன். ஸ்டேஷன் போகும்போது ஒருத்தர் போலீஸு ஒரு ஆஃபீஸரு. ஸோ அவரே ஒரு படிக்காதவங்க மாதிரி இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு. ஒரு வேஷ்டி கட்டிக்கிட்டு ஷர்ட்டு கட்டிக்கிட்டு அவங்க போலீஸே மிரட்டுறாங்க. என்னடா அது போலீஸ் தான் பவர்ன்னு பார்த்தோம், ஒரு வேஷ்டி ஷர்ட்டு கட்டணும் இவர் மிரட்டுறாங்களே அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு ஷாக்காக இருந்தது. அப்புறம் ஒரு அங்கிள் கிட்ட கேட்டேன், இன்னொரு போலீஸ் ஒருத்தர் இருந்தார் இல்லையா, அங்கிள்னா அங்கிள் அவர் போலீஸே திட்டுறாரு, நீங்கள் தானே அங்கிள் ஒரு பவர் அப்படின்னப்போ, அவங்க அரசியல்வாதிப்பா, அவங்க தான்ப்பா அதிகமான பவர் அப்படின்னோடனே அப்புறம் என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஓகே. ஸோ பாலிடிக்ஸ் தான் பவர் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அப்போது பாலிடிக்ஸ் பவர் அது எப்படி எங்கே வரப்போகிறோம் எப்படி வரப்போகிறோம் அப்படின்னு ஒரு சூழ்நிலை உருவாகும் போது காங்கிரஸ் கட்சியை பற்றி ஒரு அண்ணா எங்ககிட்ட சொன்னாங்க. இது மாதிரி மாணவர் காங்கிரஸ் இருக்குது, அதுக்கு நம்ம ஊருக்கு தலைவரெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம், நீ இப்போ இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்கிற, ஸோ நீ வந்துருப்பா அப்படின்னோடனே. இப்போ 10th படிக்கும்போது சின்ன பையன்ல பாலிடிக்ஸ்னா எங்கள் வீட்டில் இது வரைக்கும் பாலிடிக்ஸே இல்லை. நம்ம தான் முதல் தடவை பாலிடிக்ஸ் உள்ள வர போகிறோம். பட் அந்த அறியாத வயசு, அது தெரியாத வயசு. சரி அண்ணா சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டேன், நம்மளும் மனசுக்குள்ளே கொஞ்சம் இருந்தது பாலிடிக்ஸ் அந்த இன்சிடென்ட்லாம் பார்க்கும்போது, சரி ஜாயின் பண்ணிட்ட பிறகு 11th 12th அப்போல்லாம் அப்படியே அவங்க அண்ணா கூடுவாங்க, மீட்டிங் அதெல்லாம் போவோம் வருவோம் அப்படி பண்ணுவோம். காலேஜ் படிக்கும்போது தான் எனக்கு காங்கிரஸ் பார்ட்டிங்க என்ன, காங்கிரஸ் பார்ட்டி எப்படி இருக்குது, ஸோ இந்த இந்திய நாட்டுக்காக இந்த சுதந்திரத்தை வாங்கிறதுக்காக எவ்வளோ பேர் தியாகம் செஞ்சுருக்காங்க, ஸோ இது மிகப்பெரிய ஒரு இயக்கம், மக்கள் இயக்கம், ஸோ இதில் இருக்கிறது நம்ம கரெக்டா அப்படின்னு சொல்லி காலேஜ் படிக்கும்போது நான் அதை ஸ்ட்ராங் ஆக்கிட்டேன். அப்புறமா கார்த்திக் சிதம்பரம் தலைவர் இருக்காங்க இல்லையா, அவரோடு தான் நான் ஃபர்ஸ்ட்லேருந்து ராகுல் காந்தி அவர்களை பற்றி, ஃபேமிலி பற்றி, சோனியா காந்தி அவங்களை பற்றி, ஸோ அவங்களுடைய ஃபேமிலி பற்றி அரசியல் அவர்கிட்ட தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அவர் மூலிமா தான் கட்சியில் ஜாயின் பண்ணுறேன். அவர் மூலிமா தான் நான் இந்த அரசியல் பயணங்களை தொடர்றேன். அரசியல் பார்த்தீங்கன்னா மாணவர் அணியில் நான் போய் ஜாயின் பண்ணேன் இல்லையா, அப்புறம் காலேஜ் பிரசிடென்ட் ஆனேன். காலேஜ் பிரசிடென்ட் ஆகிட்ட பிறகு அந்த மாவட்டத்தினுடைய தலைவர் ஆகிறேன். மாவட்ட தலைவர் ஆகிட்ட பிறகு மாநிலத்தினுடைய துணைத் தலைவராக மாணவர் காங்கிரஸினுடைய மாநில துணைத் தலைவர் ஆகிறேன். அதன் பிறகு பல போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், மக்களுடைய மாணவர்களுடைய பிரச்சனைகள் இதெல்லாம் நாங்கள் இனிஷியேட் எடுத்து நிறைய பண்ணுறோம். அது குறிப்பிட்ட
விஷயம் சொன்னோம் பார்த்தீங்கன்னா, அந்த ஏபிவிபியினுடைய நேஷனல் பிரசிடென்ட் வந்து ஒரு ஃபேக்கான ஒரு சர்டிஃபிகேட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாரு. டெல்லி டூசு எலெக்ஷன் சொல்லுவாங்க டெல்லியில. டெல்லி யூனிவர்சிட்டி எலெக்ஷன்ஸ் அது ஒரு மிக முக்கியமான ஒரு எலெக்ஷனு. அந்த எலெக்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜெயிச்சிடுறாங்க. அப்போ ஜெயிக்கும் போது அவர் வந்து திருவள்ளூர் யூனிவர்சிட்டி ஃபேக்கான சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணி தான் அவர் வந்து பிஜி அங்கே ஜாயின் பண்ணியிருக்கிறார். ஸோ அதை நாங்கள் கண்டுபிடிச்சி அதை கோர்ட்டுக்கு ஃபைல் பண்ணி அதை நாங்கள் தான் வந்து ஆல் இண்டியா லெவலில் அதை ப்ரூவ் பண்ணோம். ஸோ அப்போது ஆல் இண்டியா தலைவர் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அந்த நம்மளுடைய ஜெயிக்கிற வாய்ப்பே வந்து அதை ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ அது மிகப்பெரிய ஒரு வெற்றியாக இருந்தது. அதுக்கப்புறமா நிறைய ஐஐடியில் வந்து இந்த பெண்களுக்கு எதிராக நிறைய வன்கொடுமைகள், ஸோ ஹராஸ்மெண்ட்டு, ஸோ இது மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் நம்ம ஐஐடியிலலாம் நடந்தது. அந்த டைம் அதுக்கெல்லாம் எங்கள் மேலெல்லாம் வழக்கெல்லாம் போட்டிருக்கிறாங்க. ஸோ அது மாதிரி மாணவர்களுடைய பிரச்சனைகள் முன்னெடுத்திருக்கிறோம். அதன் பிறகு நான் தேசிய ஒருங்கிணைப்பாளராக மாணவர் காங்கிரஸில் என்ன ப்ரொமோஷன் கொடுத்தாங்க. தேசிய ஒருங்கிணைப்பாளர் வந்து ஆந்திரா பிரதேஷுக்கு இன்சார்ஜாக என்ன போட்டாங்க, ஆந்திரா மாணவர் அணிக்கு என்ன இன்சார்ஜாக போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே பயணித்தேன். அதன் பிறகு இளைஞர் காங்கிரஸினுடைய மாநில பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்த பிறகு மாநில லெவலில் இளைஞர் காங்கிரஸினுடைய வளர்ச்சிக்காக மாவட்டங்கள் ஃபுல்லாக வந்து நாங்கள் போயிருந்தோம். அதன் பிறகு ஜவஹர் பால் மஞ்ச்னு ஒரு அமைப்பு, அது ஒரு புதிய அமைப்பு, ஒரு மாணவர்களுக்கான இளம் மாணவர்களுக்கான ஒரு அமைப்பு. சோஷியல் அவேர்னஸ், பொலிட்டிக்கல் அவேர்னஸ் அதை வந்து குழந்தைகள் மத்தியில் கொண்டு வரணும். இந்த என்விரான்மெண்ட்டை எப்படி நேசிக்கிறது, இந்த என்விரான்மெண்ட்டை எப்படி பாதுகாக்கிறது, தேச தலைவர்களுடைய வரலாறுகளை எப்படி வந்து மாணவரிடத்துல போய் சொல்றது, ஸோ இது மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லி என்னை டெல்லியில் வந்து என்னுடைய இளைஞர் காங்கிரஸினுடைய அகில இந்திய தலைவர் பிவி ஸ்ரீனிவாஸ் அண்ணன் அவர்கள் வந்து சொன்னாங்க. ஸோ அப்போ சொன்னும் போது நீ போயிட்டு பண்ணேன்னா அது நல்லா இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அந்த டைம்ல நம்ம இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண, தமிழ்நாடு முழுக்க ஒரு அமைப்பை உருவாக்குனேன். மாவட்டம் ஃபுல்லா மாவட்ட தலைவர்களை உருவாக்கி அதை பல ப்ரோக்ராம் மாவட்டம் ஃபுல்லா பண்ணேன். அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, ராகுல் காந்தி அவர்களை வந்து பாரத் ஜோடோ யாத்ரா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும். ஸோ அதுல முதல் ப்ரோக்ராம் வந்து என்னுடைய ப்ரோக்ராம்னா என்னுடைய தலைமையில கன்னியாகுமரியில சுச்சேந்திரம் அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்கூல் இருக்கு. அந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அங்க மாணவருடைய ஒரு இன்டராக்ஷன் ப்ரோக்ராம், மிகப்பெரிய ஒரு வரலாறு சிறப்புமிக்க ஒரு இடத்துல வந்து தலைவர் ராகுல் காந்தி முதல் ப்ரோக்ராமே என்னுடைய தலைமையில அவர் சிறப்பு விருந்தினராக கலந்துக்கிட்டாரு. ஸோ அது மகிழ்ச்சியான ஒரு தருணங்களா இருந்தது. அதன் பிறகு வந்து பாத்தீங்கன்னா நான் இளைஞரணியினுடைய தேசிய ஒருங்கிணைப்பாளரா திருப்பியும் இது பண்ணி கர்நாடகாவில் இன்சார்ஜா இருந்திருக்கேன். அதுக்கப்புறமா தெலுங்கானா எலெக்ஷன்ஸ்ல ஒர்க் பண்ணியிருக்கிறேன். மாதிரி பல மாநிலங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்கிறேன். அப்புறமா வந்து ஜவஹர் பால் மஞ்சுக்கு தேசிய ஒருங்கிணைப்பாளராக போட்டு அகில இந்திய அளவில் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து சே நோ டு ட்ரக்ஸ்னு ஒரு கேம்பெயின் கொடுத்தாங்க. அதுல கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் நாகாலாந்து, மிசோரம், ஸோ 11 மாநிலங்களுக்கு போயிட்டு இந்த ட்ரக்ஸ் அவேர்னஸ் ப்ரோக்ராமை குழந்தைகள் மத்தியில நான் இது பண்ணியிருக்கிறேன். இன் பிட்வீன் கேப்ல வந்து இந்த மாவட்ட தலைவர்கள் ஒரு வாய்ப்பு வந்ததா சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போ நான் அதை அப்ளை பண்ணியிருந்தேன். ராகுல் காந்தி அவர்கள் வந்து என் மேல ஒரு நம்பிக்கை வச்சு, அகில இந்திய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்களும் எம்எல் நம்பிக்கை வச்சு தமிழகத்திலே இப்ப நான் தான் இந்தியாலே நான் தான் யங்கஸ்ட் மாவட்ட தலைவரா கொடுத்துருக்காங்க. அதான் யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய இன்ஸ்பிரேஷனா கூட நீங்க இருந்திருக்கீங்க, நானும் நிறைய கேள்விப்பட்டேன். ஸோ இந்த அரசியல்ல உங்களுக்கு ஒரு உந்துதல் வந்து நீங்க இவ்வளவு தூரம் வந்துட்டு இருக்கீங்க. இதுல ஏதாவது தடைகள் வந்திருக்கா உங்களுக்கு, பண்ண வேண்டாம் அப்படின்னு? இல்ல ஃபேமிலி சைட்ல இருந்தோ, இல்ல உங்களுக்கே வந்துட்டு ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது ஏன்டா அப்படிங்கிற மாதிரி? ஏன்னா எல்லாருமே இந்த உலகத்துல வந்து ரொம்ப ஷெல்ஃபிஷா தான் இருக்காங்க, மக்களுக்காக ஒண்ணு பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு சிலர் இருக்காங்க. ஆனா மேக்ஸிமம் நிறைய ஷெல்ஃபிஷா இருக்கக்கூடிய இந்த காலத்துல என்னைக்காவது உங்களுக்கு ஏதாவது நடந்து நீங்க வந்து இல்ல வேணாப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது நினைச்சிருக்கீங்களா? இல்ல வீட்டுல ஏதாவது வேணாப்பா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சொல்லியிருக்காங்களா? வீட்டுல ஸ்டார்டிங் எங்க அப்பா வந்து எங்க அப்பா சுத்தமா பிடிக்காது. We